ரெஃப்ளக்ட் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையர். சிறுமி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் சிபிசிஐடி விசாரணை கேட்டு மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்த வழக்கறிஞருக்கு சம்மன். ஆஜராக வந்த வழக்கறிஞரை மிரட்டும் காவல்துறை உயரதிகாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த ரூரல் ஊராட்சியில் கடந்த வாரம் கல்லூரிக்கு வந்த மாணவி ஒருவர் இன்ஸ்டாகிராமின் மூலம் ஏற்பட்ட நட்பு பழக்கத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த அபிநாத் என்பவரை சந்தித்தார். தொடர்ந்து அப்பகுதியில் 3 நாட்களாக தலைமறைவாக இருந்த நிலையில் அவரை 8க்கும் மேற்பட்டோர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக அன்று இரவு 6 பேரை கைது செய்த காவல்துறையினர் அனைவருக்கும் மருத்துவ பரிசோதனை செய்து சிறைக்கு அனுப்பும் நேரத்தில் அபிநாத் என்பவரை மட்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மற்ற 5 பேரை எந்தவித வழக்கும் பதிவு செய்யாமல் வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர். 25ஆம் தேதி காணாமல் போன பெண்ணை 28ஆம் தேதி வரை மறைத்து வைத்திருந்து வன்கொடுமை செய்த சம்பவத்தில் சிபிசிஐடி விசாரணை வேண்டும் என்று மயிலாடுதுறை சார்ந்த சமூக ஆர்வலரும் வழக்கறிஞருமான சங்கமித்திரன் என்பவர் மாவட்ட ஆட்சியருக்கு புகார் மனு அளித்திருந்தார். இந்நிலையில் அவருக்கு மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இருந்து இந்த வழக்கு தொடர்பாக ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. விசாரணைக்காக மகளிர் காவல் நிலையம் காவல் நிலைய ஆய்வாளர் சாந்தி என்பவர் விசாரணை மேற்கொண்ட போது அங்கு திடீரென்று வந்த மயிலாடுதுறை டிஎஸ்பி திருப்பதி வழக்கறிஞரை பார்த்து மிரட்டும் வகையில் பேசினார். இதையடுத்து காவல் நிலையத்திற்கு வெளியே வந்த வழக்கறிஞரும் சங்கமித்திரனுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து காவல் நிலையத்துக்கு வெளியே வந்த வழக்கறிஞர் சங்கமித்திரனுக்கும் மயிலாடுதுறை டிஎஸ்பி திருப்பதிக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இருவரும் மாறி மாறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஒரு வழக்கில் நியாயம் வேண்டும் என்று புகார் அளிக்க கூட முடியாத நிலை மயிலாடுதுறை மாவட்டத்தில் நிலவுவதாகவும் புகார் அளித்தால் காவல் நிலையம் கூப்பிட்டு மிரட்டுகிறார்கள் என்று வழக்கறிஞர் சங்கமித்திரன் தெரிவித்தார். மயிலாடுதுறையிலிருந்து எமது செய்தியாளர் இளஞ்செழியன். கேட்கிறோம், விசாரணைக்கு ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம். யார் விசாரித்தாலும் விசாரணை. ஆனா எங்களுக்கு சம்மன் போட்டு எங்களை ஒடுக்கி விடலாம் என்று நினைக்காதீங்க. மாவட்ட ஆட்சியரை பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. அதிகாரிகளோடு புகார் கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு இங்க இருக்கக்கூடிய யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. வழக்கு பதிவு செய்தாலும் அந்த வழக்கை எதிர்கொள்ளவும் நாங்கள் தயாரா இருக்கிறோம். குற்றவாளிகளை பிடிப்பதை விட்டுவிட்டு குற்றவாளிகளை பிடிக்கணும்னு சொன்ன எங்க மேல நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னா இது எதை காட்டுகிறது? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிற போது இது போன்ற பிரச்சனை தொடர்ந்து இந்த மயிலாடுதுறை மண்ணிலே நடைபெற்றுக் கொண்டிருக்குன்னு சொல்லி பெரிய அளவில் இன்றைக்கு பெரிய அளவில் பிரச்சனை இந்த ஆட்சிக்கும் கட்சிக்கும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இவர்கள் எல்லாம் இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் இங்க இருப்பாங்க, வேற ஊருக்கு போயிடுவாங்க. காவல்துறை கண்காணிப்பாக எந்த ஊர் இருப்பாங்க, எந்த ஊருக்கு போயிடுவாங்க. ஆனால் வருகின்ற சட்டமன்ற எலெக்ஷன்ல இந்த குற்ற சம்பவங்களுக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனைகள் இருக்கு என்பது இந்த மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நேரடியாக தனி கவனம் செலுத்தி இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு உத்தரவிட வருமாய் ஆவணம் செய்ய வருமாய் நான் கேட்டுக் கொள்கிறேன். இவர்கள் என்ன விசாரணைக்கு ஒத்துழைக்க தயாராக இருக்கிறது என்று ஒரு முறை பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.